மார்ச் மாதம் 2026 மற்றொரு திங்கள் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் மீண்டுமாக இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்றும் கூறியபடியே வளமை போலவே நாங்கள் இப்பொழுது இன்றைய திங்கள் ஆன்மீக பாலத்தோடு இணைந்து கொள்வோம். அதனை தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து இனிய படைப்புகள் எல்லாமே இடம்பெற்று கொள்ளும். வணக்கம் பாருங்கள் ஐயா. வணக்கம் தாமரக்கா. நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாலும் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி இன்றைய நாள் இணைய நாளாக எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று கதாமோனுக்கும் உங்களுக்கும் இதில் பங்கு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று மாசி மகம் அதாவது குரு பகவான் சிம்ம ராசியிலே இருந்து சந்திரனோட சேர்ந்து மக நட்சத்திரமாக வந்தால் 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாமாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் இது மாமாங்கம் அல்ல, மாசி மகம். இதிலே நாங்கள் அம்பாளை வழிபாடு செய்வதும் மாசி மகத்திலே கங்கை போன்ற நதிகளிலே குளிப்பதனாலேயும் சகலவிதமான தோஷங்களை நீக்கி நாம் நன்மை பெறக்கூடிய. இருந்தாலும் சென்ற 2 தினங்களுக்கு முந்தி 6 கிரக சேர்க்கத்தை பற்றி நாம் முந்தி ஏற்கனவே அதை சிந்தித்திருக்கிறோம். அப்படி 6 கிரகங்கள் சேர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு செவ்வாயும் சேர்ந்ததுனாலே சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் கிரக யுத்தம் வரும் என்று சொல்லுவார்கள். கிரக யுத்தம் வந்த உடனே அன்னைக்கு ராத்திரியே பல இடங்கள்ல பல யுத்தங்கள் தொடங்கிவிட்டது. அதுதான் ஐயா. இந்த சனியும் செவ்வாயும் ஒன்று கூடி இருப்பது இந்த 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சலசலப்பு இருக்கு. 6ஆம் தேதிக்கு பிறகு சலசலப்பு குறைஞ்சு ஒரு மாதிரி ஒரு நல்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சு கொஞ்சம் சாந்தியும் சமாதானமும் சாந்தி நிலவ வேண்டும் உலகத்திலே. அதுதான் முக்கியம். அதுதான் ஐயா. இந்த காலகட்டங்கள்ல எல்லாரும் நோம்பு நோக்குற நேரங்கள், புனித கால நேரங்கள்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது. அது ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி இந்த நோம்பு நேரத்துல இப்படி மக்கள் கஷ்டப்படுறது, சாப்பாடு, தங்கு வசதி இல்லை, பிரயாணங்கள் இல்லை, ஃபிளைட்கள் எல்லாம் நிறைய கேன்சல் ஐயா. எல்லா இடத்திலும் ஆகாய விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. வேறு வழியா போறாங்க. ஆனாலும் போனவர்கள் வீடு வந்து சேர வேண்டும்னா ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு போனவர்கள் திருப்பி வர வேணும். இப்படியெல்லாம் பல தடைகள் இருக்கு. எல்லாம் தடைகள் நீங்கி சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தியாக வர வேண்டும். எல்லாம் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து நாம் தொடங்குவோம். எத்தனாவது வாரம் நீங்க சொல்லிக் கொடுங்க. வாரம் 617 ஐயா. ரொம்ப சந்தோஷம் அம்மா. வாங்க தொடர்ந்து பேசுவோம். நாங்கள் பேசலாம். உறவுகளோடு ஓடி வந்து இணைந்து கொள்ளலாம். லண்டன் தமிழ் ரேடியோ ஃபர்ஸ்ட் ரேடியோ பக்கம் வருகின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறை உறவுகள் இணைந்து பார்த்தும் கேட்டும் கொண்டும் இருப்பது இன்றைய திங்கள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். அந்த வகையில் இப்பொழுது இடம் பெற்றுக் கொண்டிருப்பது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். இன்றைக்கு மாசி மகம், பூரணை விரதம், நடராஜர் அபிஷேகம், கோழி பண்டிகை, ஸ்ரீசக்கர பூஜை, சத்யநாராயண பூஜை, இப்படியாக எல்லா பூஜைகளும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாளாக வருகிறது. அதிலேயும் இந்த நடராஜ பெருமானுக்கு சொல்லக்கூடிய 6 அபிஷேகத்திலே இன்றைக்கு ஒரு சிறப்பான அபிஷேகம். என்ன அபிஷேகம் ஐயா? நடராஜர் அபிஷேகம். இல்ல நடேஸ்வர அபிஷேகம். நடேஸ்வர அபிஷேகம். அதாவது ஒவ்வொரு வருஷத்துல 6 அபிஷேகம் தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று திருவாதிரை, அது சிறப்பு. 2வது இப்போ இந்த மாசி மாசத்திலே உள்ள சதுர்தசி திதியும் பௌர்ணமி திதியும் கூடும்போது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள்லாம் செய்வார்கள். நானே நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றதும் நாளாமே என்று சொல்வது திருவம்பாவையிலே பாடக்கூடிய பாடல். அப்படிப்பட்ட அந்த பாடல்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்து
மாணிக்கவாசகர் திருவம்பாவை பாடும்போது இன்னைக்கு உள்ள ஒரு அபிஷேகத்தை பத்தி கூட அதுல இறைவனை தரிசனம் செய்வது, நடராஜர் அபிஷேகம் செய்வது, பூஜை செய்வது, ஸ்ரீசக்கர அம்பாளுக்கு எந்திர பூஜைகள்லாம் நடைபெறும் இன்னைக்கு. அதுலயும் மாசி மகன் சொன்னா அந்த பால்குடம் எடுத்து பிரார்த்தனை செய்து அபிஷேகம் செய்வது ஒரு சாலசியம். இதுல ஒரு நிமிஷம் தமிழக்கா வெப்சைட் பக்கம் கேட்கக்கூடியதா இருக்கின்றதா? வெப்சைட் பக்கம் வருது வாணி, அதுக்குத்தான் நான் வந்தேன். சரி. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். முகநூல் வரவில்லை, பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி நன்றி. இந்த வாரம் 6ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்வதனாலே, குருமனையிலே செல்வதனாலே அவருடைய கோப தாபங்கள் மக்கள் குணங்கள் எல்லாம் நீங்கி அவர் சாந்தமாய் விடுவார். இன்னொரு 2.5 வருஷத்துக்கு 7.5 சனி தோஷங்களா இருந்தாலும் அவ்வளவா தீங்குகள் செய்யாமல் நன்றே செய்வாய் கொலை செய்வாயோ இது நாயகனேன்னு சொல்வது போல இந்த சனி பகவான் மீனராசி செல்வதனாலே அவ்வளவான பாதிப்புகள் எல்லாம் கொடுக்க மாட்டார். அதுவும் நேற்று முந்தானத்திலும் 6 கிரகம் சேர்ந்தது, ஒரு கிரகம் மாறிவிட்டது. இன்னும் ஒவ்வொரு கிரகங்களாக மீனராசிக்குள்ளே சூரியன் பங்குனி மாசம் பிறந்தால் மீனராசியில சூரியன் போய் விடுவார், மீனராசியில செவ்வாய் போகக்கூடியது. இப்ப நேற்று இரவு 12 மணிக்கு சுக்கிர பகவானும் மீனராசிக்கு போய்விட்டார். அப்படியாக சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதனாலே சுபகாரியங்கள் நிறைய நடக்கிறது. விவாகங்கள், நல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் வந்து சேரக்கூடிய நேரம். ஏன்னா இந்த வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே சுக்கிர பகவான் மீனராசியில இருக்கும்போது சீக்கிரமாக ஒரு வரனை தேடி கொடுப்பார். அப்ப அந்த வரனை தேடி கொடுக்கணும்னா நாங்களும் கொஞ்சம் கும்பிடணும். என்ன நாங்களும் கும்பிடுவோம், நாங்களும் செய்யறோம். ஆனால் பல வாத்திமார்கள் தெரியாதவர்கள் எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் கதைக்குள்ளான சிக்கல்கள் வருகிறது ஐயா. வந்து சேரும். இன்று இல்லாட்டியும் நாளை நடந்தே தீரும். கவலை இல்லை. நன்றி நன்றி நன்றி. நல்லபடியா நடக்கும். இந்த நேரம் ஜெயந்தி பாலா அவர்கள், நான் நினைக்கிறேன் சர்மா நாளேட்ட தான் வருவார். ஜெயந்தி பாலா அவர்கள் கேட்டுக்கின்றார்கள், இனிய கால வணக்கம் அதிர்மதி மோகன் குருக்கள் ஐயா. ஐரோப்பாவில் மாசி மகம் இன்றா நாளையா என்று கேட்கின்றார். மாசி மகம் இன்னைக்கு தானேமா? இன்றைக்கு தானா கேட்டா பாருங்க, சதுர்தசி திதின்னு போட்டிருக்கு. சதுர்தசி திதி பகல் 12:25 வரைக்கும், அதுக்கு பிறகு பூரணை. 3ஆம் தேதி பின்னிரவு 2 மணி வரைக்கும் மக நட்சத்திரம். பூரணை எப்ப எழுது ஐயா? பூரணை இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலேயம்மா. ஓகே. நாளைக்கு கிரகணம் என்ன ஐயா? நாளைக்கு கிரகணம், அது சாயந்தரம். சாயந்தரமா? இல்லையே, நீங்க போட்டதுல மத்தியானம் இல்லையா இருக்கு? இல்லையோ, இல்லையா மத்தியானம் சூரியன். அதாவது நாளைக்கு பௌர்ணமி இல்லாம சந்திர கிரகணம். சந்திரகிரகணம், சாரி. சந்திரகிரகணம். பௌர்ணமி இருந்தால் சந்திர கிரகணம், அமாவாசையானா சூரிய கிரகணம். நாளைக்கு சந்திரகிரகணம் தானே ஐயா? சந்திர கிரகணம் சாயந்தரம். லண்டன்ல தெரியாதம்மா. தெரியாத. தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சேர்ந்தது ஒரு சூரியன் சந்திரன் தானே. அப்போ அங்க சந்திரமா மனசோ ஜாதகா என்று அந்த சந்திரனை கேது பகவான் பிடிப்பதனாலே சந்திரன் வந்து நாளைக்கும் மற்ற நாளைக்கும் 2 நாளைக்கு ஒரே சிகப்பாக இருப்பார். வெள்ளையா இருக்கிற சந்திரன் சிகப்பாக மாறிவிடும். அப்ப நேற்று நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில் நேற்று உதித்த சந்திர பகவான் ஒரே ரத்த வர்ணமாக இருக்கிறார். அப்ப அது கேதுவுடைய இந்த பார்வையில பண்ணதுனாலே அந்த வெள்ளையா உள்ளது சிகப்பாக மாறிவிட்டது. இந்த கலர். அப்போ இந்த கிரகணங்கள் வரும்போது முக்கியமாக இந்த நாட்டுல தெரியுமோ தெரியாதோ, ஆனாலும் கர்ப்பஸ்திரீகள் கவனமாக இருக்க வேணும். அதனுடைய தாக்கம் அந்த கருவை
ஏதாவது அங்ககீரம் செய்ய பார்க்கும். முகத்திலேயோ காதிலேயோ கண்ணிலேயோ என்ன செய்ய வாயிலையோ. வேணும் ஐயா அவர்கள்? வீட்டுக்குள்ளே இருக்க வேணுமா? இப்ப வேலையை போறவர்களுக்கு கஷ்டம் இல்லோ. வேலைக்கு போறத பத்தி பிரச்சனை இல்ல. இது சாயம் சந்தியா காலம் தானேம்மா. எத்தனை மணிக்கு ஐயா? ஒரு 6:30 மணிக்கு மேல லண்டன்ல. ஓகே ஓகே. 6:30, அதாவது அவன் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் நாளைக்கு போட்டிருக்காங்க 5:44. நாளை சூரியன் மறையிறது 5:44. அப்ப 6 மணிக்கு பிறகு வீட்டுல உள்ள லைட் எல்லாம் அணைச்சிட்டு வேலைக்கு சாப்பிட்டுட்டு இல்லாம இருட்டறையில இருப்பது உத்தமம். எத்தனை மணிக்கு சாப்பிடணும் ஐயா கற்பிணி பெண்கள்? ஒரு 4-5 மணிக்கு சாப்பிட்டுடலாம். முதல்ல சாப்பிட வேணும். முதல்ல சாப்பிடணும். அதுக்கு பிறகு வேணா ஒரு ராத்திரி 9-10 மணிக்கு மேல வேணா தண்ணி எதுவும் குடிக்கலாம், பிரச்சனை. ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்துல வகுத்தது தானேம்மா. கிரகணம் வருதுன்னு கணிச்சு விட்டாச்சாராக நாங்களும் எல்லாத்தையும் கவனமாக இருக்க வேணும்னா. நீங்கள் அந்த சனி பகவானின் அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதை பார்த்திருந்தேன் நானும். ஒரு மனைவி அந்த கதை ஒன்று இருந்து பார்த்திருந்தேன். எப்படி எல்லாம் கதை சொல்லுகின்றார்கள் ஐயா. உலகத்திலேயே 9 கிரகம் தான் எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. ஏழையா உள்ளவனை ஜனாதிபதி ஆக்கி விடுது, ஜனாதிபதி ஆனவனை ஏழையாக்கி விடுகிறது. இப்ப நடக்கிற நிலையெல்லாம் பாக்குறீங்க தானே. குடிகட்டி பறந்தவனெல்லாம் இப்ப இன்னைக்கு யாருக்கும் பேர் சொல்ல முடியாதவர்கள் ஓடிவிட்டாங்க. அப்படி இந்த எல்லாரையும் ஆட்டி படைப்பது இந்த நவக்கிரகம் தான். அதுலயும் அந்த கிரகங்கள் கிட்ட சேர்க்கை வரும்போது கிரக யுத்தங்களாக மாறிவிடுகிறது. கோபம் இல்லாதவன் கோபம் அடைகிறான், கோபம் உள்ளவன் சமந்தம் அடைகிறான். இதெல்லாம் இப்போ எல்லாமே சேர்த்து வருகிறதுன்னு இப்ப விரதங்கள் எல்லாரும் விரதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நோம்புக்கு இருக்கிறார்கள். இது இப்ப ஈஸ்டர் வரப்போகிறது. அதுக்குள்ள தவக்கால பூஜையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியாக எல்லாரும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற காலத்தில் இறைவன் மனிதனாக இருப்பதற்குள்ள எல்லா விதமான புத்தியை கொடுக்க வேணும். அதுதான் வேணும். மண் வள கலைகள் இந்த மாதம் வேறுதான் மாறும் ஐயா. அது மாறிடுமா? இப்ப இந்த ஒவ்வொரு மாதம் ஒரு பெயர்கள் முதல்ல பார்த்து நீ மாறலையோ 1ஆம் தேதி இந்த மாதம் மாற இல்லை, மாறும் போடுவேன் முன்னர்கள். இப்பொழுது அன்றைய பொழுது நாட்டார் கதம்ப மண்பல கலைகள் அது நீங்க பார்த்தீங்களோ தெரியல. அன்றைக்கு நல்ல சிறப்பா நடந்தது. அது நான் பார்த்தேன். அழகா செய்திருந்தாரு மண்பல கலைகளை. சினிமா இல்ல, கிராமிய நாட்டார் வளர்ந்து வரும் பிள்ளைகளுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல அழகா தமிழெல்லாம் கதைக்கிறார்கள் ஐயா. அப்ப இங்கே வளர்ந்தவர்கள் அந்த நாடகம் எல்லாம் பண்டாரவன்யன் எல்லாம் மிக சிறப்பாக செய்திருந்தாரு. அந்த தமிழ் சொல்ல புரட்டி புரட்டி வரப்பாகும். இப்ப பெரியவர்களால் உச்சரிக்க முடியாத சொற்கள் எல்லாம் இந்த இளையவர்கள் அழகாக உச்சரிக்கிறார். நடத்தமிழ், நாடக தமிழ், சொல் தமிழ் சொல்லி வருகிறது தானே. இந்த நாடக தமிழ்ல ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு வரும் இல்லையா. அதெல்லாம் சொல்வளம். சொல்வளத்திலே வரும். வீட்டுல பேசுறது உண்டு. நாடக தமிழ்னு வரும்போது அந்த ஸ்டேஜில் எப்படி இருக்க வேணுமோ அப்படி சொல்களை பதிக்க வேணும். அழகா செய்தார்கள் அந்த இளையவர்கள் ஐயா, மிக சிறப்பு. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ அப்படின்னு இழுத்தவனே நீதான் ஜாக்சுந்தரியோ அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? வசனங்கள் அந்த பிள்ளைய நல்லா பேசுதம்மா. அதாவது குழலினிது யாழினிது தம்மக்கள் மழலை சொல் கேளாங்க. அந்த நாடக தமிழ்ல எவ்வளவு விதமான பண்பாடோட
பக்குவமாக சொல்லுலையும் இந்த வன்மையில் சொல்லுலையும் வன்மை வரக்கூடாது. நாடக தமிழ் பேசும்போது எடுறா படுறான்னு எல்லாம் எழுதக்கூடாது. என்ன சொல்லுவோம், பக்குவமாக அந்த வசனங்களை கொடுக்கும் போதம்மா அந்த ஸ்டேஜுக்கு ஒரு உயிர் வரும். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஓடோடி வரலாம். அப்படி என்றால் இந்த 6ஆம் தேதி சனி மாற்றம் இல்லையா? 6ஆம் தேதி சனி மாற்றம். அது இந்த இடபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம், மேஷராசிக்கு 12ஆம் இடம். நல்லதா ஐயா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரு பகவான் சனி பகவான் இவ்வளவு நாளும் கோப தாபத்தோடு இருந்தவர். ஓகே. இப்ப அவர் வியாழனுடைய வீட்டுக்கு போகும்போதமா சாந்தமாயிருவார். சாந்தமாயி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இதுகளை செய்வார். அப்போ இந்த 30 வருஷத்துக்கு முந்தி எப்படி நீங்கள் இருந்தீங்களோ அதை விட திறமான பல யோகங்களை தரக்கூடிய காலமாக இந்த சனி மாற்றம் அமைகிறது. அதுவும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அட்டமச்சனி விலகுகிறது. சிம்ம ராசிக்கு அட்டமச்சனியா இருந்தாலும் அவன் பாதிப்பில்லை. கன்னி ராசிக்கு 7ஆம் இடம், துலா ராசிக்கு 6ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், தனு ராசிக்கு 4ஆம் இடம், மகர ராசிக்கு 7 சனி விட்டு 3ஆம் இடம், கும்பராசிக்கு 7 சனி விட்டு 2ஆம் இடம். ஆனாலும் இந்த சனி அவ்வளவு பாதிப்புகளை தர மாட்டான். உத்தரம் அவ்வளவு சொன்னீங்க என்னம்மா? உத்தரம் சிம்மம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். அஷ்டமத்துல சனின்னு சொல்லுவாங்க, ஆனா அது பாதிப்பு இல்லையம்மா. இப்போ உதாரணமாக சொல்லுங்க, ஒரு 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 இந்தியாவில இருந்து ஒரு மகான் பாராக வச்சு கொள்ளுங்க. மகான் வந்தா ஏதாவது லண்டன்னா கோவில்ல தட்டிட்டாருன்னா அவர் நல்லவரா இருப்பார் இல்லையா? அதை விட்டுட்டு பொப்புலையெல்லாம் போய் தங்கினார், சுக்கர உச்சமா போகும் அவருக்கு. அப்புறம் அவரை நல்வழிப்படுத்த முடியாது. அப்ப நல்வழிப்படுத்தக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் மாறி தீமைகள் எல்லாம் செய்யாமலும் சாந்தமாகவும் சற்குணமாகவும் அயன சயன சுகம் சொல்ற அயனம் சாப்பிடுவது, சயனம் தூங்குவது, இப்படியாக தன் வேலை ஒன்று இருப்பார் சனி பகவான் மீனராசி. இப்ப இந்த 2026 இப்ப வியாழனும் மாற போறார் பாருங்க. வியாழன் மாசம் மாற போறார். எப்படியா? மே மாசம் 16, 18 தேதி. பஞ்சாங்கம் இன்னும் வரல. 16, 18 தேதியிலே மாறும் போது கடக ராசியில இருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்ப்பார். மகர ராசியை 7ஆம் பார்வையா பார்ப்பார். விருச்சிக ராசிக்கு 5ஆம் பார்வையா பார்க்கும்போது தடைப்பட்ட விவாகங்கள் விருச்சிக ராசிக்கு நடப்பிட்டே தீரும். மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி ஐயா. வாசல நிக்குது, நாங்கள் கதவு திறக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, நன்றி நன்றி. யாராவது வந்தா கதவு திறந்தா தானே வீட்டுக்குள்ள வாராங்க. சரியா? அது போல அஷ்டலட்சுமிகளும் வாசல நிக்குது. இப்ப மார்ச் முடிஞ்சது, ஏப்ரல் மே ஒரு 2 மாசம், ஒரு 60 நாளைக்குள்ள இந்த குரு பகவானுடைய பார்வை நல்ல பார்வையாக விழும்போது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்று 3 நட்சத்திரம் ஆகும் போது ஆயில்யம் கேட்டை ரேவதி, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் அனுசம் உத்திரட்டா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் எதிர்பாராத நன்மையை எல்லாம் தந்துடுவார். இதுக்கு பரிகாரமாக சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து வர சாந்தம் சற்குணம் சகல ஐஸ்வர்யத்தையும் தந்துடுவார். ஒரு பயமும் இல்லை. இப்போ 2 நாளைக்கு முந்தி ஒரு 3 மணி போல ஒரு டெலிபோன் வந்தது அம்மா. என்னன்னு கேட்டேன், ஒரே அழுக. அவன் அழுது முடியட்டுன்னு சொல்லி நான் பேசாம இருந்தேன். அப்புறம் கேட்டேன் என்ன நடந்தது. மகன் சொல்லாம வீட்டை விட்டு ஓடிட்டார். மகன்
சொல்லாம வீட்டை விட்டு ஓட்டிட்டார். அப்ப அவ வந்த நேரத்தை பார்த்தேன். நான் சொன்னேன், இன்னொரு 2 மணி நேரத்துல மகன் வீடு வந்து சேருவார். நான் அனுமாருக்கு விளக்கு ஏற்றுன்னு சொல்லி சுக்கிர பகவானுக்கு விளக்கு ஏற்றி கும்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு சொல்றார், மகன் வீட்டுக்கு வந்துட்டார். நன்றி நன்றி. அப்ப நான் சொன்னேன், அனுமாருக்கு நேர்ந்து வச்ச மாதிரி நீங்கள் அனுமாருக்கு வடமாலையெல்லாம் போடுங்கோண்டு. அவ என்ன செய்த, நேத்து அவ வீட்லயே வடமாலையெல்லாம் போட்டு கொண்டு வந்து இங்க வச்சு சாமிக்கு உடைச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு நூலை கட்டி விட்டேன். ஏன்னு கேட்டால், பிள்ளைகள் அம்மா நல்ல பிள்ளைகள் தான். அவங்க இந்த இப்ப இருக்கிற காலாவஸ்தைக்கு எந்த நேரமும் டெலிபோன்லயே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதையும் நாங்கள் கண்காணிக்க வரும். அவன் என்ன செய்யறான், போறானா, வாரான். இது கதவை சாத்தி கொண்டு 24 மணி நேரம் சாட்டிங் பண்ணி கொண்டு வந்தால் அவனை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நாங்க கண்காணிக்கலாம். அவன் இன்னும் சாட்டி பண்ணினாலும் அன்பாக பேசி அவனை மாற்றலாம் இல்லையா? அவனை விரட்டி அவனை கோபப்படுத்தினால் அவன் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் அவனுடைய மனம் வீட்டை விட்டு ஓட போக செய்யும். அதாவது சின்ன வயசு தானேமா, அந்த டீனேஜ் கன்சர்ன் சொல்றது 17, 18, 19 அது அந்த 19 அந்த டீனேஜ் வந்து எப்பவுமே எந்த குழந்தைகளையும் ஒருக்கா குழப்பி அடிக்கத்தான் பார்க்கணும். நாங்கள் அதனாலதான் பாலையும் பார்க்கணும், பானையும் பார்க்கணும். ரொம்ப மனம் நோகாம தடவி இந்த பசுமாட்டு முட்டைத்தான் தடவி பால் எடுக்கிற மாதிரி இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும். பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே கெட்டவனாக பிறப்பது இல்லையப்பா. உண்மைதான். நாங்கள் கோபப்படக்கூடாது. முதல்ல பிள்ளைகள் இடத்திலே கோபப்படக்கூடாது. சாந்தமா சொல்லி அவங்களை திருத்த வேணும், நல்வழிப்படுத்த. யாரும் வாராங்களான் பாபம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப லண்டன் தமிழ் வாண்டி ஆன்மீக பாடம். இன்று மாசி மகம் திங்கட்கிழமையும் சேர்ந்திருக்கிறது. வாங்க, தொடர்ந்து நிறைய 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 விஷயங்களை நாம் பேசுவோம். வாங்குவோம். அந்த சாமி தட்டுல நாங்கள் சாமிகளோட அந்த பசுவும் கன்றும் வைப்போம் தானே, அதுக்குரிய காரணம் என்னது? காமதேனு. காமதேனு. அதாவது பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி அதை வைக்கிற நேரம் அம்மா, ஒரு நிமிஷம். தாயும் பசுவும் கண்டும் சொல்லுவாங்க, தெரியுமா? தாயும் ரெண்டும். அதாவது தாயுடன் சேர்ந்த கண்டு. அப்படி இப்படி அதை வைக்கிறது காமதேனுன்னு சொல்றது. காமதேனுன்னா நான் மனசுல உள்ளதை அது நிறைவேற்றி தருவதுதான் இந்த காமதேனு. அப்ப இந்த காமதேனு ஒரு சுவாமி ரூம்லயோ நம்மளோட டேபிள்லயோ எங்கேயாவது இடத்துல வைக்கும் போது இந்த பசு என்பது இந்த பாருங்க, 2 கண்களும் சூரிய சந்திரனாகவும், நெற்றியிலே மகாலட்சுமியும், கழுத்திலே கண்டேருத்ர சமாசிதா, உடம்பு பூராவும் எல்லா விதமான கிரகங்களும், 4 வேதங்கள் 4 காலிலேயும், இங்க பால் சுரக்கிற இடத்திலே சாம வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதமும், உடம்பு பூராவும் சகலவிதமான ரிஷிகளும் சப்த ரிஷிகளும் அத்தல சுத்தல ரசதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய எல்லா உலகங்களும் இந்த பசுமாட்டுல இருக்கு. அதனால்தான் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் போது வீட்டுகளை கூட்டி கொண்டு போய் அதை தண்ணி தெளிச்சு பால் கறந்து அந்த பாலை வீட்டு கிரகப்பிரவேசத்துல பால் காய்ச்சுவாங்க. நம்ம ஊர்ல இங்கெல்லாம் செய்ய முடியாது. ஆனாலும் இங்கேயும் கும்பாபிஷேகத்துக்கு எங்கேயாவது ஒரு மாட்டுக்கு 2 குட்டியை உணர்ந்துருவாங்க. அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப வீட்லயே பின்னுக்கு கட்டி வளர்த்துருந்தா நாம சொல்படியெல்லாம் நடக்கும். அப்ப இந்த பசு என்பது
பாசத்தை கொடுக்கும். பாசம், ஆசா பாசம் சொல்றாங்க பசு தானே. ஆமா. இந்த பசுவாகப்பட்டது எல்லா காம்புல இருந்து பால் சுரந்து கொடுத்தாலும் தன் குட்டிக்காக ஒரு காம்புல பாலை உடிச்சு வைக்குமா. அதனாலதான் 2-3 தடவை தண்ணி அடிச்சு தடவி கொண்டு செய்யறோம். தடவி கொடுத்தால் எல்லா பாலையும் எடுக்கலாம். ஆனா எல்லா பாலும் எடுக்கக்கூடாது. அந்த கண்ணு குட்டிக்குன்னு கொஞ்சம் பால் வைக்க வேணும். ஏன்னா எல்லா பாலும் குடிச்சால் அந்த கண்ணு குட்டிக்கு வந்து அஜீரணம் வரப்பாக்கும். ஒரு லிமிட் தானே, ஒரு பூத்த பால் தானே நாங்கள் 6 கிளாஸ் பால் தானே குடிக்கிறோம். அது போல இந்த கண்ணு குட்டிக்கும் ஒரு அளவு பாலத்தான் அது சுரந்து கொடுக்கும். காமதேனு என்று சொல்வதனாலே அதுல எல்லா தேவதைகளும் லக்ஷ்மி, நாராயணர், சாம்ப பரமேஸ்வரம், சுப்பிரமணிய சுவாமி, ரிக்வேதிகள், சப்த ரிஷிகள், சூரியாய நவக்கிரகங்கள் எல்லாமே ஒரு பசுமாட்டிலே அடங்கி இருப்பதனாலே கோபூஜை செய்வது. சாமி ரூபனை எல்லாம் சும்மா அப்படி வச்சு விட்டா போரும். ஒரு ஊதுவத்தியோ கல்புரத்தையோ காட்டி விட்டாலும் போரும். தாயும் கன்று தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் வாங்க. நான் அந்த போன கிழமை கேட்டது ஏன் அந்த மெயினா பூசை பண்றது சுதர்சனார். சுதர்சன சக்கரம் இல்ல சக்கரம் இல்லையா ஐயா, அது அவர் ஒரு சொரூபத்துல தான் இருக்கிறார். சுதர்சனர். சுதர்சனம் சொல்றது சாமி அம்மா சக்கரமாக இருக்கும். அந்த சக்கரத்தோடு மகாவிஷ்ணு சங்கு சக்கரமாக இருப்பார். மகாவிஷ்ணு அது இல்லையே. மகாவிஷ்ணு சுதர்சனம் சொல்லாம மகாவிஷ்ணு. நான் தேடி பார்த்த படங்கள் ஒன்றும் எனக்கு கிடைக்கல. நான் அதுக்கு விளப்பமான படங்களை நாளைக்கு 10 நாளைக்கு கேட்டுட்டு போட்டோ எடுக்கலாமா கேட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைத்து கொள்றேன். சுதர்சனம் என்று நிறைய இருக்கு படங்கள். சுதர்சனம் அந்த கோயில் அவருக்கு தானேயா 12 மணிக்கு சரியா அவருக்கு தான் இந்த பெரிய பூஜை பண்ணிட்டு மற்றதெல்லாம் பெருசா செய்ய மாட்டார். சக்கரம், சக்கராய, வி சக்கராய, சுசக்கராய, சுதர்சன சக்கராய சொல்லப்படுகிறாங்க. வசுதேவ சுதம் தேவம் கம்சகார்குட மர்தகம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ண பகவானுடைய பேர் சொன்னோடைய கிருஷ்ணா வந்துட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வாணிமன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். அங்கே நேவிஸ் இருக்கிறார். நேவிஸ் மன்னிக்கணும். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். வாருங்கள். எப்படி போச்சுது உடைய ரோட்டு பாதை பயணங்கள்? எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருக்கு. ரோட் ஃபுல்லாகவே நிறைய ரோட் ஒர்க்ன்றதால எல்லா இடங்களையும் போய் வரதெல்லாம் கஷ்டமாக இருக்கு. நிறைய ரோட் செய்யறாங்க. ஐயா இதை சொல்லி கொண்டிருந்தீங்களே, நான் வந்து குழப்பிட்டு சுதர்சனர் பேசி கொண்டிருந்தோம். அதான் அன்னைக்கு தேடி பார்த்த அலமாரியில அந்த படங்கள் எல்லாம் வந்தவங்களை கேட்டு கொடுத்து விட்டேன். எப்படியா போட்டோ எடுத்துட்டு வந்து என்ன உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஐயா. சுதர்சனம் என்பது ஒரு பக்கம் மகாவிஷ்ணு சுதர்சனமாக இருந்தாலும் மறுபக்கத்துல சில நேரம் 2 பக்கம் சேர்ந்தது. அடுத்த பக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி 2 பக்கம் அந்த முகம் இருந்தது. வராகம். அது வராகமா தெரியல. ஓகே, நான் இன்னொரு தடவை போட்டு அனுப்புறேன். வராகவதாரம். அதனாலதான் இந்த கண்ணாடி வச்சுதான் அதுக்கெல்லாம் பூசை பண்றது. நீங்க 2ஐயும் பார்க்கணும். சுதர்சனத்தையும் பார்க்கணும், வராகத்தையும் பார்க்கணும். 2 படமும் இருக்கு. அதுல சில பேர் என்ன செய்யறாங்க, தசாவதாரத்துடைய முகங்களை வச்சு விடுவார். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மசூரா, திரிபுரா, வாமனா, ஸ்ரீதரா, இங்க தனியா வச்சிருந்தாரு. தாமோதரன் சொன்னா சந்தான கோபாலகிருஷ்ணன். உதரம் தாமோதரன், அவர் இடுப்புல கட்டி விட்டவங்க தான் கிருஷ்ண பரமாத்மா. உதரம் தாமோதரம். அப்ப இதுக்கு இந்த சுதர்சனத்துக்கு வந்து நல்ல அபிஷேகம் பண்ணி சந்தனவெல்லாம் போட்டு நல்ல பூமாலையை போட்டு துளசியாலே விஷ்ணு சகஸ்ரநாமம்
यस्य द्विविध वक्ताराध्या पारुषाद्या परम सदम विघ्னம் निघ्नं விஸ்வசேனம் தமாசரியே என்று சொல்லி அந்த விஸ்வசஹஸ்ரம் விஸ்வஸ்மை நமஹ வஷட்காராய நமஹ பூத்வர்நாத பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மாய முக்தானாம் பரமாகதி இப்படின்னு 1000 நாமங்களை கொண்டு இந்த விஸ்வசஹஸ்ரம் ஜெயிப்பாங்க. சில பேர் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம துல்லியம் ராமநாம வரம். இந்த ராமான்னு சொல்லணும். ராமன் சொன்னாலே 1008 நாமங்கள் ஜெபிச்ச புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம் வாங்க. வணக்கம் ஐயா, நான் மேவிஸ் பிலீப். நீங்க இப்ப சுதர்சன் என்று சொல்லிக்கிட்டு இருக்குதானே, இந்த இடத்துல நாங்க இருக்கிற இடத்துல சுதர்சன் என்று ஒருவருக்கு பேரும் இருக்கிறது. சுதர்சன் என்று வச்சிருக்கிறார்கள். சுதர்சன் சுதர்சனம் சொல்வது ஒரு நல்ல மகாவிஷ்ணு. அதனாலதான் அந்த காலத்துல பாட்டன் பாட்டியுடைய பெயர்கள் தெய்வத்தில பேர் வைப்பதுனாலே ஒரு தெய்வானுகூலம். இப்போ ஒருவர் சுகமில்லாம படுத்திருக்கிறார் வச்சுக்கொள்ளுங்க இல்லையா, ஒருவர் சுகமில்லாம படுத்திருக்கிறார். அவருடைய மகன் 2 பேர். ஒருவருக்கு பேர் முருகான்னு பேர், ஒருவருக்கு பேர் கேசவான்னு பேர். அவருக்கு யம தர்மராஜா கழுத்துல கயிறை கட்டி விட்டார். கட்டி விட்டா இவர் இந்த குழந்தைகளை கூப்பிடத்தானே வேணும். பெண்டாட்டி சொல்றார், என்னுடைய 2வது மகனை கூப்பிடுங்க. இவர் அந்த முருகான்னு சொல்லியிருந்தாருன்னா யமன் கையில விட்டுட்டு போயிருப்பான். ரெண்டும் ஒன்றுதானே, முருகனும் கேசவனும் ஒன்றுதானே, 2 பேரும் ஒரு ஆட்டானே. இல்ல 2வது மகனை கூப்பிடுங்க, மகன் பேரை முருகாவை கூப்பிடுங்க சொல்லலாம், ஏன்னா சுதர்சனை கூப்பிடுங்க சொல்லலாம் இல்லையா. இவர் வாயில அது வரல. 2வது மகனை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே யம தர்மராஜா போட்டு இறுக்கிட்டான். அதான் எந்த நேரம் இறைவன் நாமங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். அதாவது அந்த எல்லா நாமங்களும் இறைவன் நாமம் தானம்னா அந்த இறைவனுடைய நாமத்தை நாம சொல்லிக் கொண்டு இருந்தோமானால் கேசவா அதையா சொல்லணும். அதாட்டி ஹரி, ஹரின்னு அவர் சரின்னு சொல்லிடுவாரு. ஹரி ஹரிஹரபுத்திரன், ஹரிஹரன், ஹரி ஹரி ஹரி. இப்ப இது அந்த வாழ்நாள் பூராவும் 30 வயசு வருது, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு. சில பேர் ஜாதகத்துல ஆயுசு கூடியிருந்தால் 90 வயசு, 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. இந்த கடைசி நேரத்துலதான் இந்த தர்மராஜா கயிறை போட்டு அந்த சித்திரகுப்த நாயனார் டேட்டு முடிஞ்சோடனே, விசா முடிஞ்சோடனே எப்படி நாங்க நாடு விட்டு போறோமோ அது மாதிரி எங்களை உயிரை எடுத்துக்கிட்டு போய் விடுவார். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அதான் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது இறைவன் நாமத்தை வைப்பதால அடிக்கடி அந்த பேரை வீட்டு சொல்லிக்கொண்டே இருக்க வேணும்ன்றதுக்காக பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வைக்க. அதனாலதான் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன சந்தான கோபால கிருஷ்ணனை கூப்பிடுவோம். கிருஷ்ணா கிருஷ்ணா. இப்போ நான் உங்களை கூப்பிடும் போது எனக்கு பல தோஷங்கள் குறையும். கிருஷ்ணன் நாமங்க, அதாவது அந்த கிருஷ்ணா முகுந்தா முராரே, இந்த நாமங்களை சொல்வது. இப்ப சில பேருடைய பேரு சரஸ்வதினா சரஸ்வதி நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் வாக்கு சித்தியாகும். வாணி என்பது சரஸ்வதி தான். வீணா புஸ்தகதாரிணி, கலைவாணி, கலைவாணி. என்னுடைய தங்கச்சியோட மகளுக்கு பெரிய நாமம் வீணாதான விதூஷினி அம்மா. ஓ, வீணாதான வினூசினி அம்மா. அவ்வளவு பேர். என்னண்டையா அந்த பிள்ளை எழுதி முடிக்கும் இத. நாங்கள் அந்த பாஸ்போர்ட் ஆபீஸில் போய் பேர் கொடுப்போம். இனாஃப் 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 வீணாகான விதூஷி இனாஃப். நான் என் பாஸ்போர்ட் பேரை சொல்றேன், குன்னசேரி பரமேஸ்வர் ராமநாதன் சொல்றேன். எஸ் எஸ் இனாஃப் இனாஃப் அப்படி என்றான். சரிதானே ஐயா, ஒரு பிள்ளைக்கு வைக்க எப்படியா வைக்கிறது? அவனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு இடம் இருக்கு. அப்போ கேசவா, கோவிந்தா,
கோவிந்தா கோவிந்தா. அதான் திருப்பதி போறவங்க கோவிந்தா கோவிந்தா சொல்லுவாங்க. ம் சில புண்ணியம் செய்தவர்களுக்கு யமதர்மராஜா அங்க கொண்டு போய் வச்சு கொண்டு கேட்பானாம், நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட விடாமல் தடுத்து உன்னுடைய கையில இருந்த ஒரு பருக்கு அந்த பிச்சைக்காரனுடைய தட்டில விழுந்து அந்த பிச்சைக்காரன் சாப்பிட்டதுனாலே உனக்கு நான் சொர்க்கத்தை தரலாம் என்று நினைக்கிறேன் சொல்லி சொல்றார் தர்மராஜா, சித்திரகுப்த நாயனார் சொல்லி. அப்ப இவர் சொல்றார், ஹரி சொல்லு, ஹரின்னு சொல்லு, நான் உன்ன சொர்க்கத்துல விடுறேன்னு. அவன் சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்ல தெரியல. ஓ அதாவது இறைவனுடைய நாமத்தை நாம் எப்போ, அதான் ஜெபமாலை வச்சுட்டு செபிச்சு கொண்டே இருக்க வேணும். பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கோ அதை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேணும். முருகா 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 எல்லாம். அதான் பேட்டை தவம் சற்றுமில்லாத பிரபஞ்சம் என்ற உலகத்துல என்ன படைத்து விட்டாய், நாளன் செய்யும் வினதானன் செய்யும், நாடி வந்த போலன் செய்யும், ஒரு கூட்டுக்கன் செய்யும், முருகனுடைய தாளும் சலங்கையும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்துட்டால் ஒரு தோஷமும் இல்லை என்று கந்தர் அலங்காரத்திலே சொல்கிறார். சொல்லுங்க, பேசுவோம். இப்ப இப்ப சாமி பேரை வச்சா வீட்டில் அடிக்கடி சாமி பேரை, இப்போ உங்களோட பேர் ராமநாத குருக்கள் தெரியும். இப்போ உங்களோட அதே பேரை உங்களோட வீட்டில் வச்சா உங்களை அந்த அதை கூப்பிட முடியாதுல்ல ஐயா, பெரிய ஆக்களை பேர் சரி கூப்பிட முடியாத சூழ்நிலை வேண்டாம். இல்ல அப்படி இல்லை, அதுக்குத்தான் புனர் பேர் வைக்கிறது. இப்போ பேர் என்னுடைய பேரனுக்கு என்னுடைய பேர் வச்சாரணும், அவனுக்கு கைலாஸ் ஒரு பேர் வச்சு கைலாசன். ஏன்னா நான் கபிதாவத்தை கைலாசநாதர் கோயிலுக்கு தான் பூஜை பண்ணி கொண்டிருந்ததுனால அவருக்கு அந்த சுவாமியுடைய கைலாசநாத பெருமானுடைய பேரை வச்சு விட்டார். பலருக்கு தெரிய வேணும்ன்றதுக்காக தான் கேட்டேன். எனக்கும் அப்படித்தான். எனக்கும் என்னுடைய அம்மாவுடைய அப்பாவோட பேர் தான் எனக்கு வச்சிருக்கு. ஆனால் அதை கூப்பிடக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் கூப்பிட்றதுக்கு வேறு பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த பேரை உள்ள எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் நேம் மனைமார்களுக்கு தெரியும். என் அம்மாவுக்கே மறந்து போயிருக்கும். அது என்ன பேர் உங்களோட? கிருஷ்ண சர்மா தானே? கிருஷ்ண இல்லை, அது அப்பாந்த பேர். அப்பாண்ட பேர் சர்மா. உங்களோட அப்பாந்த பேர் தான் கிருஷ்ணசாமி. அப்போ உங்களோட பேர்? அப்பாந்த பேர் கிருஷ்ணசாமி ஐயர் அப்பாந்த பேர். என் பேர் சுப்பிரமணிய சர்மா. சுப்பிரமணியர்ன்றதுல அம்மாந்தே அப்பாந்த பேர். அவர்கிட்ட பேர் சுப்பிரமணிய ஐயர். நான் சர்மாண்டது உங்களோட பேரோட வருமா? அல்லது என் பேருக்கு பின்னுக்கு வருது. அப்ப அந்த வீட்டுல கூப்பிடுற பேர் ராகவன். ஊழல் போட்ட பிறகு அவர் சர்மாவாக மாற்றப்படுகிறார். ஆச்சார விஷயம் பண்ணா குருக்கள். உபதேச மந்திர பொருளாலே உன்னால் நினைந்து அருள் பெறுவேணும். அவன் அந்த ஆச்சாரிய விஷயம் எல்லாம் செய்தால்தான் குருக்கள். மற்றபடிதான் சர்மாக்கள் சொல்லி வச்சா அவர் கழுத்துல பூணல் இருக்கும். முதல் பூணல் போட்ட உடனே 3 பூணல் போடுவோம். 1 நூல் பூணல் போடுவாங்க. கல்யாணம் கட்டின பிறகு 3 நூல் போடுவாங்க. அந்த சர்மாக்கள். சர்மா என்றாலே இந்த பிராமண குடித காட்டு. நான் 3 தான் போட்டிருக்கேன். எனக்கு வீட்டில் ஊருக்கு கூப்பிடுற பேர் ராகவன். ராகவனா? அதான் எல்லாருக்கும் தெரியும். நாங்க நிக்க ராகவன் நிக்கிறார் 2 கட்டங்கள் தெரியாம இருக்கு. ஒருத்தருக்கும் முடியாது. அது இங்க வந்து நான் இங்க முதல் வேலைக்கு போகும்போது நேம் பேட்ச் குத்து வர்றாரு. நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல இப்போ பெரிய பேரை சுருக்கிறதுக்கு சர்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் இருந்தால் சர்மா போட்டாங்க. அது அப்படியே எனக்கு அது ராசியாயும் அமைஞ்சு விட்டது. பல நாமங்களை கொண்ட ஒரு இறைவன் தான். சரியாமா? அது மாதிரி பல நாமங்கள் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு இப்ப பாருங்க, ஜெயா நடேசன் வந்துட்டாங்க பாருங்க. நடராஜர் அபிஷேகம் நடேசன். வணக்கம் ஐயா. வணக்கம் சர்மா. நடேசன் சொன்னாலே சிதம்பரத்துக்கு போன புண்ணியம் கிடைக்கும். அதுவும் ஜெயம் கிடைக்கும் ஐயா. ஜெயா என்பது ஐயா இந்த 18வது எழுத்துக்களை சொல்வதற்கு ஜெயம். ஜெயா
நன்றி ஐயா, நன்றி. விஜய் விஜய் பவ. உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி வரட்டும்னா 2 தடவை விஜய் விஜய் பவ. அப்ப இன்னைக்கு மக நட்சத்திரம் ஜெயான்னு வந்தனால ஜெயலலிதாவோட பர்த்டே. நன்றி ஐயா. அவ மக நட்சத்திரம் பிறந்தாள் பாவம். உங்களோட பேரை விட இவர் பேர் பெரிய பேர் ஐயா. மேரி யாரு? அகத்தா ஜெய பாக்கியா. ஜெயத்துக்குள்ள ஒரு பாக்கியம் இருக்குதானே, அஹ், சிவபாக்கியம். அப்படி நிறைய பேர் என்னோட படிச்ச ஒரு பிள்ளைக்கு பேர் இருக்கு. இப்போ இந்த பேர் ஞாபகம் இருக்கு. அதாவது 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அந்த பிள்ளைகளை படிச்சிருக்கிறேன் நான். அந்த பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. என்ன பேர் என்றால் ஜேமேரி ஜெனீவா ரத்னகுமாரி. மேரி ஜெனிஃபர் ரட்னகுமார். ஓ மை காட். ஜேமேரி ஜெனிஃபர் ரத்னகுமாரி. இன்னும் அந்த பேர் ஞாபகம் வச்சுக்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அந்த பிள்ளையோட படிச்சது. அதுக்கப்புறம் அந்த எங்கே போச்சுன்னு தெரியாது, இருக்க இல்லைன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அந்த பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு பெரிய பேர் ஞாபகம் வச்சிருக்கிறேன். அது வந்து கிறிஸ்டியன் பேர் வச்சு நாட்டு வீட்டு பேர் நிறைய கிறிஸ்டியன்ஸ் அதில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னடா, கிறிஸ்டியன் பேர் வச்சுட்டு பின்னுக்கு தமிழ் பேரையும் சேர்த்து கொள்வார்கள். அது நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது. நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் வாங்கோ. லக்ஷ்மி அம்மா வந்திருக்கிறார். வணக்கம் அம்மா. நீங்கள் மியூட் பண்ணி கொண்டு பேசினா எங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். வணக்கம் 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 ஐயா. நலமா இருக்கிறீங்களா? நான் இப்பதான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு ஓடி ஓடி வந்தேன் ஐயாண்ட குரல் கேட்கறதுக்காக. காணொலியில் இருப்பதற்கு மிக்க நன்றி. இவர்தான் லக்ஷ்மி அம்மா. பாருங்க எல்லாரும் அவர் ஒழிச்சிருவார். வீடியோ போட்டோ ஒழிக்கிறவர் தானே. லட்சுமியாவே வந்திருக்கிறா, வரவேற்கின்றோம். நன்றி 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 நன்றி. எல்லாரும் நல்ல லட்சுமியாத்தான் இருக்கிறீங்க. பார்க்க அழகு. ஐயாண்ட ப்ரோக்ராமுக்கு வாரதே ஒரு சந்தோஷம். என்ன ஐயாண்ட இதுகள் கேட்டுக்கொள்றதுக்காக. இன்னைக்கு மாசி மகம் என்ன ஐயா? மாசி நதி 7 என்ன 9 எல்லா நதிகளும் போய் ஒன்றாக சேருகிறது இன்றைக்கு. என்ன கும்பமேளா. 12 வருஷத்துக்கு ஒருக்கா சிம்ம ராசியிலே மக நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கும் போது மகாமகம் என்று சொல்லுவார்கள். மற்றது மாசி மகம். இந்த நாள்ல அந்த அகோரிகள் எல்லாம் வாரதுன்னு சொல்றது என்னையா? அது அகோரிகள் மொத்தத்துல மகாமகத்துக்கு தான் வருவார்கள். சென்ற வருஷம் மகாமகத்துக்கு எல்லாரும் வந்துட்டு போனாங்க தானே, கும்பமேளா கொண்டாடுனாங்க. என்னையா வித்தியாசம் அது மகாமகமும் மாசி மகம்? மகாமகம் சொன்னா எல்லா நதிகளையும் ஒன்று சேர்த்து இணைத்து வழிபாடு செய்வது. இது தனியாக இந்த கும்பகோணத்திலே இருக்கிற கும்பேஸ்வரருடைய ஆலயத்திலே இருக்கிற தீர்த்த கிணறுலே போய் எல்லாரும் குடிப்பாங்க. தீர்த்த கிணறுல இது கும்பகோணத்துல நடக்குது. என்ன ஐயா கும்பகோணம் தான், அதாவது கும்பேஸ்வரர் சொல்றது அவருக்கு. கும்பேஸ்வரர் அதான் குடத்துல தண்ணி வச்சு பால் குடம் எடுத்து போறாங்க தானே, பாத்தீங்கன்னா இப்போ. ஓமையா. பால் குடம் எடுக்கிறது அதுக்குத்தான். பால் குடத்துல எடுக்கலாம், அதே குடத்துல தண்ணி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணலாம். எப்படியாவது குடத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சொல்லி விதி இருப்பதனாலே இந்த மகாமகத்தையும் மாசி மகத்தையும் அபிஷேகங்களாலே சுவாமியை சந்தோஷப்படுத்துவார்கள். நன்றி ஐயா. என்னுடைய மகனும் இன்றைக்கு மாசி மகன் தான் ஐயா. அவரும் பிறந்தது மாசி மகம். மாசி மாசத்துல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உதித்த நட்சத்திரம் தான் மாசி மகம். கீரிமலையிலும் நடக்கிறதானே ஐயா நகுலேஸ்வரர் கோயில்ல. அங்க அம்மா அந்த மாசி மகத்துக்கு சுவாமிக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. ஓமையா மாவட்ட கொடியேற்றி திருவிழா செய்து சுவாமியை தூக்கி கொண்டு போய் அங்க வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வரும் அடியார்களுக்கு எல்லாம் தீர்த்தங்களை தெளித்து அங்கே அன்னதானம் எல்லாம் கொடுப்பார்கள். ஆமையா மாசி என்ன மாவட்டத்துல இருந்துதான் ஐயா வந்து அங்க அதுல இருந்து பின்னேரம் தான் திரும்பி போறவர்கள். அநேகமா நாங்களும் போறாங்க கீரிமலைக்கு அந்த நேரங்கள்ல போய் ஒரு தீர்த்தமாடிக்கு போட்டு வாரத்துக்காக. அப்ப அதுலயே அது கொஞ்சம் மாசி மகம் கொஞ்சம் ஒரு பிரபலியமான நாள். என்ன ஐயா? அதாவது மாசி மகன் சொன்னாலே அந்த கும்பராசிக்குள்ளே சூரிய பகவான் நிற்கும் போது, அந்த சூரிய பகவானுக்கு 7ஆம் இடத்திலே சிம்ம ராசியிலே மக நட்சத்திரம் வரும்போது பருவமும் சேரும் போது அந்த நட்சத்திரத்துக்கு விசேஷம். சரி சரி. பௌர்ணமி மண்டைக்கு. என்ன ஐயா?
நன்றி ஐயா, நன்றி. அதான் நான் மாசி மாதத்தை யோசிச்சேன். அங்க ரெண்டா கீரிமலைக்கு போய் வாரினாங்களா, அதை யோசிச்சேன் காலையில. அங்க போய் குளிச்ச மாதிரி இருந்தது. தீர்த்தமாடுறது. எல்லா தீர்த்தமும் இப்ப நாங்க வீட்டை வார பைப்பு தண்ணியும் தீர்த்தம் தான். ஓ, அதுல நாங்கள் ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூளையோ வில்வத்தையோ துளசியோ அருகம்புல்லையோ போட்டுட்டு குளிச்சா உடம்புல தெளிச்சு கொண்டாலோ குளிச்சு கொண்டாலே ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா இந்த மருத்து நீர்னு ஒண்ணு சொல்றாங்க தானே, பாத்தீங்களா? ஓம் ஐயா. அது மருத்து நீர்ல குறிப்பிட்ட ஏலக்காய், ஜாதிக்காய், பட்டை, சோம்பு, ஊர்பட்ட விஷயமான மருந்துகளை போட்டு காய்ச்சி இந்த 12 மாசத்திலையும் வரக்கூடிய வியாதிகள் பீடைகள் நம்மளை பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மருத்துவ நீர் ஸ்நானம் பண்றது. சரி சரி. சித்திரை வருஷத்துல அதுபோல இந்த 12 மாசத்துக்கும் கங்கா ஸ்நானம் இருக்குமா? 12 மாசத்திலும். சரி ஐயா. இப்ப பைப்புல வார தண்ணியா இருந்தாலும் அது கங்கா தானே. ஓம் ஐயா. கங்கே யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படி நினைச்சு கொண்டு குளிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து கங்காதேவி தெளிச்சுட்டு அப்புறம் குளிக்கலாம். சரி சரி சரி. ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்ப இந்த வாணிமோனுக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா அந்த மயிலிறகு நிறைய இருக்குது. மயிலிறகு அதான் நிறைய பேர் சொல்லுவோம் வீட்டில் இது அந்த இது பின்னுக்கு டிசைன் தானே, வீட்டில் மயிலிறகு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு சரியான விடயத்தை சொல்லுங்க ஐயா. மயிலிறகு வீட்டில் வச்சு முதல் வாரம் இந்த நம்ம முதலே வாணி வந்தோடனே சொன்னா வாக்கியமா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சில விஷயங்களை தடுப்பதற்கு நடேசரை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நடேசர் சொன்னா சிவன் தானேம்மா, அவரை வச்சு கும்பிடலாம், அதனால தோஷம். அது மாதிரி இந்த மயில் இறகு பாருங்க, பிரணவஸ்வரூபம். பிரணவஸ்வரூபம்னா என்ன ஐயா? ஓங்கார வடிவில இருப்பது இந்த மயில். பாட்டுல என்ன சொல்றாரு? ஆடு மயிலே நீ ஆடு மயிலே கதிர்காம் கண்ணன் என்று ஆடு மயிலே. இந்த மயில் ஒரு மருத்துவம். இப்ப அந்த காலத்துல இந்த உடம்பு வலின்னா இந்த பள்ளியில பார்த்திருப்பீங்கள், கதிர்காமத்துல பார்த்திருப்பீங்கள். இப்படி கும்பிட்ட உடனே இந்த மயில் பீஜால தலையில தொடுவாங்க. உங்களோட தோஷங்கள் நீங்கும். இந்த மயில்ல எண்ணெய் இருக்கு, மயில் எண்ணெய். விரல் உடைஞ்சு போச்சுண்டா மயில் எண்ணெயால தடவி 2-3 நாள் தடவி விட அந்த முறிவு சேர்ந்துடும். இதெல்லாம் ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டது. அப்ப இந்த மயில் முருகனுடைய காவடியில இருக்கும். அப்படின்னா காவடியில தூக்கக்கூடாது, காவடியில வைப்பாங்க. சுவாமி படத்துல ஒரு கட்டு கட்டி ஒரு போத்தல்லையோ ஒரு பாத்திரத்திலயோ அப்படி வச்சு விட்டால் மங்கள தரிசனம் சொல்றது. மங்கள தரிசனம் சொன்னால் நல்லதை பார்க்கு, நல்லதே பார்த்தால் நல்லதே நடக்கும். இப்ப இந்த மயில் பீலி முருகனுடைய வேலையை தான் காட்டு. பாருங்க, அதுல பாருங்க, நடுவில் ஒரு கருப்பு இருக்கும், மேல நீளம் இருக்கும், சிகப்பு இருக்கும், அப்படியே வட்டமா இருக்கு. ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணியனேன்னு சொல்றாரு திருவாசகத்துல. ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணியனே. அறிவு நல்லா இருக்கணும், மனசு திறந்து இருக்க வேணும். அதான் இந்த வேலுடைய இதை காட்டுறதுதான் இந்த மயிலிறகு. தொடர்ந்து பேசுவோம் வாங்க. வீட்டுல வச்சிருக்கலாம், தாராளமா வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு வாரவங்க யாராவது ஏதாவது சொல்லி கொண்டே இருப்பாங்க, அதை வைக்காத இதை வைக்காத. எல்லாம் இறைவனாலே படைக்கப்பட்டதையா நாங்கள் அனுபவிக்க. சிலவேளை இந்த மயிலிறக விற்கிறதுக்காக மயிலிருந்து புடுங்குவாங்கன்றதுக்காக கூட சில வேளை அப்படி யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். மயிலை துன்புறுத்த வேணாம்ன்றதுக்காக. பாருங்க, தேன் கூடு இருக்கு, தேன் தானாவா கீழே விழுமா? ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேன் விளைஞ்ச பிறகு அந்த தேனீக்கள் தாங்கள் பாட்டி வச்ச பிறகு இவங்கள் அது மாசம் இருக்கு, ஒரு அமாவாசை பௌர்ணமி, அந்த தேன் வளர்ப்பவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் தேன் கூட்ட எப்ப தேன் அந்த சொந்த இனத்துக்கெல்லாம் பாட்டி வச்ச பாக்கியத்தான் இவங்கள்
கீழே குத்தி அதை வடிச்சு எடுப்பாங்க தேனை. அந்த தேன் இருப்பது போல இந்த இதுகளை எல்லாம் ஐயா மயிலே மயிலே இறங்கு போடாதுன்னு சொன்னா அது ஆடும் போது விழும் ஐயா, ஆடும் போது விழும். அதை நாங்கள் தேடி எடுக்க வேண்டும். தேடி பிறக்கிறதே போயிருந்தேன். அவன் இந்த மயிலுடைய சிறகு இப்படி உடம்புல நாங்கள் தடவி கொண்டாலோ சரி, அல்லாட்டி இந்த கோயில்ல புண்ணதலுக்கு வந்தா எண்ணெய் விட்டு எண்ணெய பூசி மயில் இலகாலே தடவுகின்றது. அதாவது இந்த வைப்ரேஷன் ஆஃப் த வோல்டேஜ் சொல்றாங்க. இப்போ இந்த கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவது ஒரு பெரிய பள்ளியோ சேச்சியோ ஏதாவது குருவானுடைய ஆசீர்வாதம் சொல்லி சொல்லும் போது அவர் என்ன செய்வார், தலையில செல்ல வச்சு விஷ் ஆல் த பெஸ்ட் சோமா இது சொல்றாரு இல்லையா, அது ஆசீர்வாதம். அந்த தொடும்போது ஸ்பர்ஷ தீட்சை, தீட்சை நிறைய இருக்கு. கண்ணாலே பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு தீட்சை, மீன் குட்டி போட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த மீன் முட்டையெல்லாம் பொதிஞ்சு விடும், அது கண்ணால பார்க்கிற தீட்சை. ஆமை கடல்ல இருந்து கரையில முட்டையை போட்டுட்டு போயிடும். என்றாவது ஒரு நாள் நினைக்குமா, ஐயோ நான் 5 முட்டை போட்டேனே, அப்ப நினைக்கும் போது இந்த முட்டைகளை எல்லாம் பொறிஞ்சு வந்துடுவான். அது நினைக்கிறதால தீட்சை. ஸ்பர்ஷ தீட்சை, ஸ்பர்ஷம்னா தொட்டு. அப்ப இந்த பகவானுடைய கையாலே தொடும் போதும் பீலியால தொடுவதும் வேப்பிலையால தொடுவதும் இதெல்லாம் ஸ்பர்ஷ தீட்சை. தீட்சைகள் 16. இப்ப நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் கேட்கிறோம் தானே, பாவ சங்கீர்த்தனம் போகும்போது வாயை மூடிக்கொண்டு அவர் உட்கார்ந்து இருப்பார். வெளியிலேருந்து அவருக்கும் சிஷியனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 2 பேர் என்ன பேசிக் கொள்றாங்க. அங்க கேமரான்னு வைக்க மாட்டார். பாவத்தை சங்கீர்த்தனம், அதைத்தானே நாங்கள் சொல்றோம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சகல குற்றங்களையும் பொறுத்தவரும் சுவாமியே சரணமஞ்சம், அதுதான் பாவசங்கி. ஐயா உணர்ந்தா போறோம். யாம் செய்த குற்றத்தை இன்னாருக்கு இன்னார ஏசினேன், தேவையில்லாம பேசினேன் சொல்லி நான் நினைச்சாலே பாவசங்கீதம். மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் 7 அண்டத்தப்பால் அவன் காளகஸ்தியானேன்னு சொல்றான். யாரையும் மனநோக பேசாம இருந்தாலே அதே பெரிய கும்பாபிஷேகம் பண்ண அப்படி இல்லையா, அப்படி ஆரையா இருக்கிறார். அப்படி இல்லையே, நாங்க பேசுறது மட்டும் தீர்ப்பிடுறோம், அவங்கள தீர்ப்பிடுறோம். நீ இப்படி செய்தா உனக்கு இதுதான் கிடைக்கும் தீர்ப்பிடுறோம், கண்டனம் பண்றோம், அவங்கள கண்டன சொற்களால பேசுறோம். என்ன அப்ப எவ்வளவு நாங்க குற்றம் செய்கிறோம், எவ்வளவு தீர்ப்பிடுறோம் நாங்க அவங்கள. இப்போ கோயிலுக்கு வாசல்ல இருந்து கோபுர தரிசனம் செய்யறோம். என்ன கோபுர தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம். அதுக்கு அடுத்தது கோவில் வாசல்ல ஒரு நடப்பாதையில பெரிய ஒரு கற்கள் போட்டிருப்பாங்க, பெரிய கல். அதை மிதிக்காமல் தாண்டி முன்னுக்கு போவோம். கோபுர தரிசனம் சொல்றீங்களே ஐயா, கோபுர தரிசனம் செய்கிறவங்க எல்லாம் உண்மையாகவே தரிசனம் செய்கிறார்கள் நினைக்கிறீங்களா? அது 2வது ஆராய்ச்சி. நீங்க நாங்க தண்ணி குடிக்க போனா நாங்கள் தண்ணி குடிச்சுட்டு ஆத்துல வரலாமே ஒழிய இந்த ஆத்துல எங்க இருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா நீங்க குடிக்க மாட்டீங்க. நாங்க எங்க குடிக்க போறோம்? அதனாலதான் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆத்துல தண்ணியை குடிச்சா நாங்க அப்படி பார்த்தா நாங்க தண்ணியை குடிக்கவே மாட்டோம். எத்தனை பேருடைய கால்கள் கழுவப்படுது, எத்தனை பேருடைய கழிவுகள் நடக்குது. நாங்கள் மூலத்தை தேடி போக தேவையில்லை. அதுதான் உண்மைதான். எங்களுடைய கிடைச்சதை கொண்டே இன்பமாக சந்தோஷமாக இருந்தா போறோம். இப்போ கடைக்கு போகிறோம், தண்ணி வாங்குறோம், அந்த போத்துல நெரிக்கப்பட்ட தண்ணி எங்கேருந்து வருது, எப்படி வந்தது ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த தண்ணியை நீங்க கொடுக்க மாட்டீங்க. இப்ப மருந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க டாக்டர், அதுல எத்தனை விதமான இதுகள் சேர்க்கப்படுதுன்னு கெமிக்கல் வியாதி மாறக்கூடியது. கெமிக்கலும்
எத்தனை அல்கோஹோலும் தான் கூட மருந்துல. எத்தனை மிருகங்களோட கொழுப்புகள் எல்லாம் கலக்கப்படுதுன்னு அதுல கொழுப்புகள் அதெல்லாம் கலக்கப்படுதுன்னு அந்த தான் அந்த மருத்துவம் செய்யறாங்க. ஆச்சாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல வாழவே முடியாது. முடியவே முடியாது. இப்ப நாங்க கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், கும்பிட்டுட்டு அங்க குருக்கள் கொடுக்குற விபூதியை வாங்கி பூசிக்கொண்டு உட்கார்ந்து உங்களால என்ற இந்த நாமங்கள், இறைவன் எந்த கோவில் என்ன நாமங்களோ அதை படிச்சு உன்னுடைய நாமத்தை சொல்லி எனக்கு சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வழி செய்வாய் தான் வேண்டிக் கொள்றோம். என்ன அந்த பேங்க்ல போய் கொள்ளையடிக்கணும், இங்க பங்கு களவெடுக்கணும், அதெல்லாம் கேட்கறது இல்லையே. சுகம் தருவார். சுகம் பலவிதமான சுகமாக இருக்கிறது. இல்லாத காரணத்தினால இதெல்லாம் செய்யுது. தர்மம். இப்போ என் கையில 100 ரூபாய் இருந்தா அந்த 100 ரூபாயை வச்சு கொண்டு நான் பிசினஸ் பண்ணா ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் இல்லையா? அந்த அந்த 100 ரூபாயை கொண்டு போயிட்டு இப்படி ஆக்குனா குடிச்சா என்ன மாதிரி இதெல்லாம் கருது. அப்ப தர்மம், அதுலயும் தர்மம் இருக்கு பாருங்க. தர்மம் காக்கும். இப்ப இறைவன் எல்லா மதத்திலையும் போதிக்கிறதுமா தர்மம் தான். அதனாலதான் சிங்கள இதுல பாருங்க, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மத்தை நீ பிடிச்சுக்கோ சொல்ற. இப்ப தர்மம் சரணம் கச்சாமி. தர்மம் செய்யறது 2 ஆள் வரும். நானே ஒரு ஆளே தர்மம் செய்ய முடியாது. கிருஷ்ண ஐயா மாதிரி ஒரு ஆள் தானே அப்படி கொடுக்கலாம். அப்ப தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. ஒரு கூட்டு வழிபாடு, அதாவது சங்கம். எந்த ஒரு வழிபாட்டிலையும் கூட்டு வழிபாடு இல்லாத வழிபாடுகள் கிடையாது. கூட்டு பஜனை. பால் கூட எடுத்துட்டு போறாங்க, தனியாவா போறாங்க? இல்ல, எல்லாருமா சேர்ந்து கொள்றோம். என்னுடைய கையில அனுகிரகம் இல்லாவிட்டாலும் உங்களுடைய கையால ஊத்துற அந்த இது எண்ணெய் காப்புக்கு எண்ணெய் சாத்துவது போல இறைவனுக்கு யாராவது கையில உள்ள ரேகை கட்டாயமாக வேலை செய்து தரும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாரம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். ஒருவர் இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 9:03 ஆகிவிட்டது. இனிவரும் காலங்களிலே கும்பராசியை விட்டு சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த ராசிப்படி பார்க்கிற நேரம் இவன் குருமனையில போறதுனாலே சாந்தம், சத்குணம், சகல ஐஸ்வர்யம், இப்படியாக கோபதாங்களை எல்லாம் நீக்கி கொண்டு அந்த மீன ராசியில 2.5 வருஷ காலம் இருக்க போகிறார், 6ஆம் தேதியிலிருந்து. ஆனால் அதுக்கு முந்தா நாள் ராத்திரியே 6 கிரகம் சேர்ந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து கிரக யுத்தம் வந்து அது முடிஞ்சு விட்டது. அப்ப இனி சமாதானம், சாந்தி, உலகத்திலே சாந்தி நிறுவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இனிமே கொண்டு எல்லாருடைய குடும்பத்திலையும் சாந்தி வரும், நன்மைகள் வரும், சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். இந்த சனி பகவான் நடத்தி வைக்க போறார், குரு பகவான் நடத்தி வைக்க போறார். இப்படிப்பட்ட கிரகங்கள் நல்ல சேமமாக வருவதனாலே அனைவருக்கும் இந்த 2026 சேமமாக வருமானம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அப்புறம் யாரும் வந்தா பேசுவோம். வந்திருக்கிறா வணக்கம் வணக்கம் ஐயா. ஆன்மீக பலம் முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன் ஐயா. மிகவும் பிரயோசனமாக இருந்தது. எனக்கு இருந்த கேள்விகள் எல்லாம் நீங்க இந்த முறை எனக்கு கேள்வியா சர்மானா கேட்டிருந்தார், அந்த மயிலகை கேள்வி. அது எங்கட வீட்டில் நிறைய கட்டுக்கட்டா இருக்கு. பார்க்கிறவர்களுக்கு தெரியும், இதை நாங்கள் கேட்டா கொடுக்க மாட்டோம், இதை நீங்க வச்சிருக்க கூடாதல்லோ என்று சொல்லித்தான் பலர் நீங்க சொல்லியிருக்கணும். அதுக்கெல்லாம் சரியான விடயத்தது. அதையும் தாண்டித்தான் நாங்கள் வச்சிருந்த நாங்கள். அப்படி பல கேள்விகள் இருந்தது ஐயா. நீங்க சொன்னது சரி, இறைவன் படைத்தது எல்லாமே எங்களுக்கு அனுபவிக்கத்தான், அதை நாங்கள் அனுபவிச்சுக் கொள்வோம் என்று சொன்ன வார்த்தையும் மிகவும் பிடிச்சிருந்தது ஐயா. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஐயா. நாங்கள் நிறையவே பயனடைகிறோம். நன்றி பாமுகம். நன்றி, வணக்கம் எல்லாரும். நன்றி நன்றி. உங்களுக்கு ஏதாவது தகவல் பண்ணா நீங்க விட்டு வச்சிருக்காங்க சொன்னா சரி. நாங்கள் படிக்கிற காலத்துல புத்தகத்துக்குள்ள ஒரு மயில அரசைலை என்ன கேட்டா, இந்த மயில் வந்து குட்டி போட்டு இலையும் வச்சிருப்போம் ஐயா. அதாவது இந்த அரசியல ஏன் தெரியுமாமா வைக்கிறாங்க? இந்த அரசியல உள்ள ஒவ்வொரு நரம்பும் அம்மா
1000 வேதங்களுக்கு சமம். ஓ 1000 வேதங்கள். அதாவது இந்த புத்த பிரான் பாருங்க, அங்க போய் உட்கார்ந்து ஞானஸ்தானம் பெற்றார் தானே. ஆமாம். இந்த அரசியல வந்து இப்படிதான் ஆடும். இப்படி மத்த மரங்கள் மாதிரி எல்லாம் அடிக்க ஆடாது. இந்த விசிறி விசிற மாதிரி தான் இருக்கும். அதோடைய காத்து நம்ம மேல படும்போது எங்களுக்கு இந்த புத்தி வந்தது, ஞானம் வந்தது, தயாளுகளை வந்தது, கீர்த்தி வந்தது, எல்லா சுகத்தையும் தரக்கூடியது அந்த அரசியலை. ஆகவேதான் இந்த அரசியலையே புத்தகத்துல வச்சு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் டெஸ்ட் எழுதும்போது பார்த்து போட்டு எழுதுவோம். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிறைய செய்யலாமான்னு பார்ப்போம். நேரமாகி விட்டது ஐயா. தரங்கிணியோட எல்லா நிகழ்ச்சியையும் நான் பார்த்துக்கிட்டு அவளுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடா மோகன், ஜெயா நடேசன், நம்ம சர்மா ஐயா, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 6 கடந்தோள் சரஸ்வதி என்று சொன்னது வாணிதான் ஐயா. சரஸ்வதி என்று சொன்னது சரஸ்வதி லட்சுமி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி பார்வதி 6 கடந்தோள் வாழ்க, நேர் வாழ்க, குப்புடம் வாழ்க, செவ்வேளை வாழ்க, ஆணைகள் நடக்கும் வாழ்க, மாயிலா வண்டி வாழ்க, வாழ்க எல்லாமே சொல்லிக்கொண்டு சீக்கிரமாக இந்த உலக நாடுகளே சாந்தி சமாதானம் நிலவ வேண்டும் சொல்லி எல்லா இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு வெடியிற நேரத்துல சாந்தி வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும் சொல்லி நடாமவனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு பங்கு கொண்டு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். மாசி மாதம் மக நட்சத்திர வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்றைய பொழுது 617வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். ஐயாவின் தொடர்ந்த பணிகளுக்கும் மிக்க நன்றி. கே சர்மா அண்ணா அவருக்கும் நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். சில வீட்டுகளில் சம்மர் ஸ்டார்ட் போகல.